இருக்கா இந்தா இந்தா நம சிவாய. அன்பு உள்ளங்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பக்தி என்பது இறைவனை நோக்கி ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சாமியார் உபதேசம் பண்ண வரும் பொழுது அவர் நடந்து போகக்கூடிய அந்த அந்த வழியில் அந்த கீழே கொட்டியிருக்க மணல் பாருங்கள், அவர் பாதம் படுற இடத்துல உள்ள மணலை அள்ளி வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் முண்டி அடித்து கூட்ட நெரிசலை நசுங்கி 120 பேருக்கு மேலே பலி. இதை தான் பகவான் அன்றைக்கே சொன்னார். கலியுகத்தில் என்ன நடக்குமா, சாமி சொல்கிறாரு, திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சையது போடாமல் பேய்க்கு கொடுத்திடுவார், அச்சமுடன் தண்டம் அதற்கிடுவார், உண்டாக்கி வைத்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வமென கையெடுப்பார் சண்டாளர்னர் சாமி. மனுஷனை தான் விழுந்து விழுந்து கும்புறானே ஒழிய சாமியாரம் போய் காலை பதக்கு விழுந்துறான். ஆனால் உண்மையான இறைவன் ஏக பரம்பொருள், சர்வத்தையும் உண்டாக்கிய இறைவன் அவனுக்குள்ளே இருக்கார். மனிதன் எல்லா உயிரிலையும் இருக்கார். அப்போது தனக்குள்ளே இருக்க அந்த சிவப்பரம்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வமென கையெடுப்பார் சண்டாளருங்கார். இன்றைக்கி அதுதான் நடக்குது. ஏன்னா குறி சொல்கிறவன், அப்புறம் தாயத்து, இந்த மாதிரி இதை தான் மக்கள் நம்புகிறாங்களே ஒழிய இறைவன் மீது உள்ள அன்பு இல்லை. உண்மையான வாழ்க்கை ஆத்ம வாழ்க்கை. இந்த உடல் நிரந்தரம் கிடையாது. ஆத்ம வாழ்வு தான் உண்மையான வாழ்வு. இறப்புக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. உலகத்தின் மிகப்பெரிய பதவி சிவலோக பதவி. அந்த பதவி அடைஞ்சால் தான் நாம் முக்தி அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு இல்லை. பூமியில் இருக்கிற பொன்பொருள் மேலே தான் பற்று இருக்குதே ஒழிய சிவப்பரம்பொருளை தேடுறதுக்கு என்ன இல்லை. அதை தான் எம்பெருமான் திருத்தத்துடனே சிவத்தை தேடார்கள், கருத்துடனே பிச்சை இது போடாமல் பேய்க்கு கொடுத்துடுவார்னர். சிவத்தை தேட மாட்டான், மற்ற எல்லா சவத்தையும் தேடுவானர். இன்றைக்கி பாருங்கள், அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி எத்தனை பேர் இருந்தாங்க. இது ஆன்மீகமா? இது அவர்களுடைய மூட நம்பிக்கை என்று கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா கடவுளை விட்டுடுறான், மனுஷங்காலில் போய் விழுகிறான். இந்த நிலை மாறணும். நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.